சத்யாவும் பாப்பா 2 பேரும் சைக்கிளில் பார்த்துச்சுங்க, விடாதுங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பாப்பா ஒரு நாள் கடையில் சைக்கிள் பார்த்துட்டு வேணும் வேணும்னு அடம்பிடிச்சான். நேரில் பார்த்தா அதுவும் ஒரு சைக்கிள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்க தான் போகுதுங்க. சத்யாவை கூப்பிடுவோம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சத்யா, சத்யா, சத்யா. ஹாய், என்னது அர்ஜுன் மாமா, பாப்பாக்கு குட்டி சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் சத்யா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடைக்கு போகும்போது பாப்பா சைக்கிளை பார்த்துட்டு விடவே மாட்டேன்ட்டால இனியா குட்டி. அதனால தான் இன்னைக்கு பார்த்தேன், தோணுச்சு, சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்காடா? உனக்கு ஓட்ட தெரியுமா? அர்ஜுன் மாமா, எனக்கு சைக்கிள் சூப்பரா ஓட்ட தெரியும், தாரீங்களா? கொஞ்சம் ஓட்டிட்டு தாரேன். பாத்தியா சத்யா, 2 பேரும் சைக்கிள் எப்படி கேக்குதுன்னு. அர்ஜுன் மாமா, எனக்கு எதுவும் இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். சோனி, ஏன் அப்படி சொல்ற? ஏனா எனக்கே தெரியுது. இப்போ 2 பேரும் பேபேன்னு அழுக போறாளுங்க. நீங்க ஒன்று வாங்கி வச்சுட்டு கேட்டா யாரு தான் அழாம இருப்பா? மாமா, சைக்கிள் தாங்க, ஆசையா இருக்கு, எனக்கு தான் வேணும். ஐயோ, தெரியாதனமா வாங்கிட்டு வந்துட்டேன் போலயே. சத்யா, இவனை பாரு, இவனும் கேட்கானே. டேய் வாடா. மாமா பாப்பாக்காக குட்டியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கெல்லாம் அந்த சைக்கிள் செட் ஆகாதுப்பா. உனக்கு அப்பாட்ட சொல்லி பெரிய சைக்கிள் வாங்கலாம். இந்த சைக்கிள் பாப்பாக்காக வாங்கினது. குட்டி தம்பி, எனக்காவது கால் எட்டு சூப்பரா. மாமா, நான் ஒரு தடவை ஓட்டி அவன்கிட்ட காமிக்கிறேன், பிறகு அவன் ஓட்டுவான். மாமா, அவனுக்கு கால் எட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எட்டும் நினைக்கிறேன். இல்ல, உனக்கு தான் எட்டாது, எனக்கு நல்லாவே எட்டும் காலு. ஆக மொத்தத்துல ஒரு சைக்கிளை வச்சுட்டு இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறீங்களேடா. ஐயையோ, என்ன சத்யா, சரியான வம்பா போச்சு. வம்ப கட்டுறதே நீங்க தான். இப்போ யார் உங்ககிட்ட சைக்கிள் கேட்டது? ஆஹா, இதெல்லையா குட்டி அழ ஆரம்பிச்சிட்டா. இதெல்லையா குட்டி அழ ஆரம்பித்தாலே இனியா ஆட்டோமேட்டிக்காக அழுதுருவா. இப்போ 2ம் அழுக போகுதுன்னு நினைக்கிறேன். சத்யா, இப்போ என்ன பண்ணுறது? ஆக மொத்தத்தில் குட்டி தம்பிகிட்ட கொடுத்துருவோமா? அவன் பாட்டுக்கு ஓட்டிட்டு தெரியுமா? வேணாம், பாப்பாக்காக வாங்கிட்டு வந்துட்டு அவங்கிட்ட தரேன்றியா? அவன் 2 நாளில் அப்படி டொப்பு டொப்புன்னு போட்டு உடச்சானு எல்லாம் க்ளோஸாக போயிடும். இருங்க, இதுலையாவோ உட்கார வைப்போம், அவள் எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். சரி சரி, இனியா கூட கொஞ்சம் அழாம தான் இருக்கா, இதழியா தான் அழுதுட்டு இருக்கா. அவளையே உட்கார வை, பார்ப்போம் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு. மாமா பாவம் மாமா, தம்பி ரொம்ப நேரமாக அழுகிற மாதிரியே அழுகாத குறையா கேட்டுட்டு இருக்கேன் சிரிச்சுக்கிட்டே. அவனுக்கு சத்த நேரம் இப்படி உட்கார வைங்களே, ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான். நானாவது பிடிச்சிக்கிறேன் சைக்கிளில், ஒரு ரவுண்ட் கூட்டி போயிட்டு வரேன். அக்கா வேணும், சோனியக்கா. பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு கேட்கும்போது எனக்கே பாவமா இருக்கு. நான் ஓட்டி கற்று தருவேன். ஏய், பாப்பா அழுவும்ல, அவன் அழுகிறதெல்லாம் பார்க்க முடியுமா? இதழியா பாரு, ரொம்ப நேரமாக அழுகிறா. நான் இதழியா ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கிறேன், நீ அப்புறம் வச்சுக்கலாம் இரு. சின்ன பிள்ளை தூக்கி வச்சுட்டா கூட அல்லாம இருப்பா. அவன் பேசாம இருப்பானா? அவன் நல்ல விவரம் தெரிஞ்சவன் தானே. என்னடா நமக்கு தர மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாம்ல. ஏய் போ, பாப்பாக்காக வாங்கிட்டு வந்தது, அவன் என்ன பெரிய வேணா தள்ளு. ஏய் இங்கிட்டு வாடா, அப்புறம் உட்கார வச்சுக்கலாம். அக்கா வேண்டாம், எனக்கு சைக்கிள் பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, இத நான் வாட்டி பார்க்கணும். விடு சத்யா. இல்லை அர்ஜுன் மாமா, என் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்தது, என் பொண்ணை மட்டும் தான் நான் தூக்கி உட்காருப்பேன். இவன் அப்புறம் தான். டேய் போடா. ஏய் சைக்கிள் விட்டு இந்த பக்கம் வந்துடு, அக்கா அடிச்சு போட்டுருவேன். எனக்கு தான் வேணும். பாவம்லாவே, நம்ம தம்பி தானே, குடு. நம்ம தம்பின்னு எனக்கு தெரியாதா? எனக்கு பாப்பா உட்கார வைக்கணும்னு ஆசையா இருக்கு. அவனை தள்ளி விடுங்க மாமா, அவளை உட்கார வைக்கிறேன். ஏய் அந்த பக்கம் போடா, பாப்பா உட்கார வைக்கிறேன். போடாண்ணா. மாப்பிள்ள இருறா, நான் அப்புறம் உட்கார வைக்கிறேன் உனைய. இதழியா பா பா பா. இப்போ மட்டும் சிரிச்சிட்டு வாடி உட்காரு. உட்கார கூட தெரியல, சைக்கிள் ஓட்டுற ஆளை பாரு. ஹேண்ட்பாரில் யார் பிடிக்கிறதா? நானா? இதுக்கெல்லாம் ஒரு சைக்கிள் ஒன்று கேடு. ஐயா அவன் அழுகிறியா? இங்கிட்டு இனியா அழுக ஆரம்பிச்சிட்டா சத்யாக்கா. ஷோ, இதுகளுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியலையே. இவ முதல்ல ஏறி உட்காந்து பிடிக்கிறாளா பாரு, எல்லாமே நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இவ சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுதா. எடி இனியா நீ உட்காரு, நான் அந்த இதுலயே ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஆஹா அம்மா அம்மா சோனியக்கா உட்காரணும்னு
சரி சரி இரு, பாப்பா ஓட்ட வச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்புறமா உன்னை சத்யாக்கா உட்கார வைப்பா. இப்ப உட்காரணும். ஏ நகர்கடி நகர்கடி, இதெல்லியா குட்டி வண்டி வருது. நாங்களாம் நகர மாட்டோம், விட்டு ஏத்திட்டு போங்க. அப்படிதானே, எனக்கு சுபி அக்காவை விட்டு ஏத்திருவோமாடி சுபி சித்தியா? அவளே விட்டு ஏத்த சொல்றா. இரு இரு வந்துட்டோம். சுபி ஒழுங்கா ஒதுங்கிரு, என் பொண்ணு அப்புறம் விட்டு ஏத்தி விட்டுருவா. ஏத்துவா ஏத்துவா. அம்மாடியோ, நீங்க வண்டியை ஏத்தி விட்டாலும் ஏத்தி விடுங்க, நாங்க ஒதுங்கி நிக்கிறோம்ப்பா. சுபி அந்த பயம் இருக்கணும். ஓய், என்ன சிரிப்பு? பாத்தியா சோனியக்கா அவளுக்கு சிரிப்பா? அதாண்டி சுபி, அழுதவ இப்ப சைக்கிள் உட்காந்து சிரிக்கிறா. சைக்கிள் ஓடுற ஆளை பாரு. அங்க உங்க அக்கா ஏன் அழுதுட்டு இருக்கு, உனக்கு என்ன? நகருங்கடி, இப்பதேன் சைக்கிள் ஓட்டும் போது குறுக்கால நின்னுகிட்டு ரொம்ப தாண்டி பண்றீங்க ஆத்தாள மகளும். ஆமாடி ஆமாடி, நகருங்கடி முதல்ல. போலாமா செல்லம்? ஓரம்போ ஓரம்போ, இதெல்லியா குட்டி வண்டி வருது. ஆமாடா, வண்டியை தள்ளுங்கடா. மாமா, நானும் ஓட்டணும். இருடா, இனியா ஓட்டுனது ஓட்டலாம். சத்யா போதும், திருப்பிட்டு வா. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், திருப்பிடுவோமா? அப்பாடா போதும்டி, இறங்கு, அக்காவை உட்கார வைக்கலாம். அக்கா, சத்யாக்கா, நானே. இருடா, உனக்கா வாங்கிட்டு வந்துச்சு? நானு நீனுட்டு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே இருக்கா. பாப்பாக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கு, நீ என்ன நானுன்ட்டே இருக்க? அடடட, என்னடி இது? இவன் என்னடி தனியா உட்காந்துருக்கான், நீ பாட்டுக்கு அங்கிட்டு நிக்கிறியா? பிடிக்கலையா சைக்கிள? அட இனியா, ஏமா அழுவுற? அம்மா. என்னப்பா? எனக்கு சைக்கிள் வேணும், நானும் ஓட்டணும். அக்கா தான் வச்சிருக்கல்ல, யார் வாங்கிட்டு வந்தது? மாமா வாங்கிட்டு வந்துச்சு. ஆமா, நான் தான் செல்விக்கா வாங்கிட்டு வந்தேன். பாப்பாக்கெல்லாம் அன்னைக்கு சைக்கிளை பார்த்துட்டு ஒரே அடம் பண்ணுச்சுங்கக்கா ஒரு கடையில். அதான் சரி வாங்கிட்டு போகலாமே வாங்கிட்டு வந்தேன். தம்பி அழுதுட்டு இருக்கான். அவள் அந்த பிள்ளையை ஓட்டி முடிச்சதும் அப்புறம் தம்பிக்கு கொடுக்கலாம். இல்ல இப்பவே ஓட்டணும். பத்தியா குறி, சின்ன பையன் விவரம் தெரிஞ்ச பையன் அழுகுறான் பத்தியா? அவன் நம்ம ரொம்ப பண்ணிட்டே இருந்தோம்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான்டி. குறி, அவன் அழுதாவே வாந்தி எடுப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. குடு சத்யா. மா போமா, என் பிள்ளை ரெண்டும் மாற்றி மாற்றி அழுதுகிட்டு இருக்குது. அதுக்களை சமாளிக்கவே என்னால் முடியல. அவன் அழுகிறேன் இவன் அழுகிறேன். அவன் அழுதுட்டு போகிறேன். போ, நீ தூக்கிட்டு அங்கிட்டு போ. நான் இப்போல்லாம் சைக்கிள் தரமாட்டேன். அதுக்கு தூங்குனதுக்கு அப்புறம் வேணாம் தூக்கி வாட்டட்டும். நான் இப்போ தரமாட்டேன். ஏண்டி அதுல சத்த நேரம் குடுக்கறதுக்கு நீ என்ன குறைஞ்சா போயிருவேன்? செல்விக்கா சொல்ற மாதிரி சத்த நேரம் கொடுக்கலாம். சத்யா, பாப்பாவை இறக்கி விடு. இதுலயா நீ இறங்கு. ஆஹாவா, இவளுக்கு இருக்க திமிர பத்தியாடா, இறங்க மாட்டாளா? மா, அவன் பெரிய பையன்மா, இந்த சைக்கிள் ஓட்ட ஓட்ட சீக்கிரம் உடச்சிருவான். இதுகளுக்கு சின்ன வயசுலேருந்து போய் வாங்கி கொடுத்து பத்திரமா வச்சுக்கிறணும். அவனுக்கு வேணாம், வேற சைக்கிள் அப்பாட்ட வாங்கி தர சொல்லி வாங்கி கொடு. இவன் இந்த சைக்கிள் கொடுக்க மாட்டாளாம், ரொம்ப தான் பண்றா என்னமோ. சின்ன வயசுல அப்படிதான் எனக்கு ஒண்ணு கூட தரமாட்டா. இவளோட சைக்கிள்ல இப்ப மட்டும் என்ன தர்றா? இந்த தம்பி, குட்டி தம்பி, நம்மளோட ஒரு தம்பி தானே இருக்கான், அவனுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏண்டி இதை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேடி? உன் பிள்ளை என்ன இப்பவே ஏறி ஓட்டிகிட்டு இருக்க போகுதுங்க. அதுகளும் தாண்டி டொப்பு டொப்புன்னு போட்டு உடைக்கிங்க. அதுகளுக்குன்னு வாங்கிட்டு வந்ததை எப்போ வேணாலும் அதுக்கு உடச்சிட்டு போட்டோம். ஆனால் இவனுக்கு நான் தரமாட்டேன், அவ்வளோதான். டே, அவ குடுக்காட்டினா போட்டுண்டா, சும்மா அவகிட்ட தாக்கான்ட்டு. அவன் என்னமோ அதிசயமா தர மாட்டேங்கிறா. என்னமோ பால்வாடி பிள்ளை, சின்னூண்டு பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளைய சைக்கிள் ஓட்டுறதுக்கலாம். அதுக்கு என்னமோ வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்த தண்டி பைய தானே, சரி கற்று கொடுப்போன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாளா, அதை பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கிட்ட போய் சைக்கிள் நீ வாடா போவான், அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு சைக்கிள் வாங்கி தர சொல்றேன். அம்மா. செல்விக்கா, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே தெரியும், எப்படி அடம் பிடிக்குது பாரு. விடுங்கக்கா, தம்பிக்கு நான் அப்புறமா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வரேன். நான் இப்படி சண்டை வரும்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனால் மாற்றி மாற்றி எல்லாரும் ஓட்டிக்கிங்களேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி சண்டை வரும்னு எனக்கு தெரியாது. குட்டி தம்பி, மாமா உனக்கு கண்டிப்பாக இன்னொரு சைக்கிள் வாங்கி தரேன்டா. இது வேண்டாம், சரியா? சத்யா, தள்ளு முதல்ல. அவன் சின்ன பையன் கேட்டுட்டு இருக்கேன், என்னமோ ரொம்ப தான் ஓவரா பண்ற. பாப்பா தூக்கு. சுபி, பாப்பா தூக்கியா? முடியாது மாமா, அவன் கொடுக்காதியா. அவனுக்கு எங்கேயாவது போட்டு உடச்சி வீணாக்கிடுவேன். அவனுக்கு என்ன ஓட்ட தெரியும்? அவன் வீணாக்க போறான், நம்ம தான் பிடிச்சிக்க போறோம். இவனுக்கு கொடுக்கறதுக்கு அவளுக்கு மனசே வரல. வேண்டாம், விடுங்கப்பா. பரவாயில்ல ஓட்டட்டும். எடி, சித்திக்கிட்ட வா. வச்சு அடிச்சு நொய்யி பிச்சரை வச்சு ஒழுங்கு மரியாதை இறங்கி வா. நல்ல சைக்கிள் ஏறி உட்காந்து இறங்க வேணாங்கிற. பாவம், உன்னோட மாமா தானே, குட்டி மாமா, அவன் ஓட்டட்டும், சரியா? வா. இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டா சுபி, தூக்கு நீனு. ஒழுங்கா வந்துரு, வா. சொல்லிட்டே என்ன வரல பாரு. எப்படிடா இருக்கு குட்டி தம்பி? ஜாலியா இருக்கா? சைக்கிள் சூப்பரா இருக்கு மாமா. நீ ஓட்டிட்டே போலாமா? சரி மெதுவா காலை வச்சு அழுத்தி மாமா பிடிச்சு பின்னாடி தள்ளி விடுறேன், சரியா?
அர்ஜுன் மாமா சைக்கிள் பத்திரம் அவ்வளோதான் சொல்லுவேன். கீழே மேலே எங்காவது விழுந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் விழுகாது, நீ நகரு. என்னடா குட்டி தம்பி ஜாலியாக இருக்கான்? ஓட்டு ஓட்டு சுபி மேலே கொண்டு போய் விடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்னடா 2 டேஸாக வீடியோ போடலான்னு பார்க்காதீங்க. போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, அதனால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் நம்ம வீடியோ எல்லாருமே சோனி சத்யா வீடியோஸ் தான் வரும். போஸ்ட்டில் நிறைய பேர் வேணான்னதுனால மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஆனால் யாருமே அதை விரும்பி பார்க்கல, அந்த அமுதா கதையை. அதுக்கப்புறம் அந்த அமுதா கதையை பவனாதி சேனலில் இன்னொரு சேனல் இருக்குது. கண்டிப்பாக அந்த சேனலில் நான் அந்த வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். அதில் பாருங்கள் எல்லோரும், பவனாதி சேனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. பாய் நண்பர்களே.